என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு இறைவனும் ஏழைகளும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. இறைவனும் ஏழைகளும். தன்னால் இயன்றதை செய்தாள். மார்க்கு 14:8. இயேசு பெத்தானியாவில் உள்ள சீமோனுடைய வீட்டில் இருந்தபோது ஒரு பெண்மணி வந்து நளதம் என்ற விலையுயர்ந்த தைலத்தை அவருடைய தலையின் மீது ஊற்றினாள். அங்கிருந்தவர்கள் மத்தியில் அது ஒரு சர்ச்சைக்குரிய காரியமாயிற்று. காரணம், அது விலை உயர்ந்தது. இப்படி விலையுயர்ந்த ஒன்றை இயேசுவுக்காக என்றாலும் ஒரே சமயத்தில் ஊற்றிவிடுவது வீணானதாக தோன்றியது. அவர்கள் அறிவுபூர்வமாக ஓர் ஆலோசனை கூறினார்கள். அதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம் என்பது அவர்களது கருத்து. இயேசுவோ அப்பெண்ணின் செயலை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். 2 வகைகளில் பாராட்டுகிறார். 1, நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக, அதாவது ஆயத்தமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். 2, அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஏழைகளுக்கு செய்வதா இறைவனுக்கு செய்வதா என்பதல்ல. ஏனெனில் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு ஏழைகளுக்கு செய்த எல்லாவற்றையும் தனக்கே செய்ததாக கூறுகிறார். ஆனாலும் இங்கே தைலத்தை ஊற்றுவதை ஏற்றுக்கொள்கிறார். நாம் செய்யும் நற்கிரியைகளில் எப்போதும் செய்யக்கூடியதும் உண்டு, எப்போதாவது மட்டும் செய்யக்கூடியதும் உண்டு. எப்போதாவது செய்யக்கூடிய ஓர் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பெண்மணி தன்னால் இயன்றதை செய்துவிட்டாள். 300 பணத்திற்கும் அதிகமான மதிப்புள்ள தைலத்தை கொண்டு போய் விற்று ஏழைகளுக்கு கொடுப்பதை விட தான் மதித்து அன்பு கூறும் ஒரு தலைவனுக்கு, தன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டவருக்கு தன்னை அர்ப்பணிப்பதை அவள் வெளிப்படையாக காட்ட முயன்றாள். தைலத்தை ஊற்றுவது மட்டுமே அவளால் இயன்றது. நாம் ஆண்டவருக்கு செய்வதற்கு என அரிய வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி இயன்றதை செய்கிறோமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? ஏழையருக்கு எப்போதும் செய், இறைவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது சிறப்பாய் செய். ஏழைகளுக்கு எப்போதும் செய், இறைவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது சிறப்பாய் செய். தீர்மானம்: சில நற்கிரியைகளை சில நேரங்களில் மட்டுமே செய்ய முடியும். அந்த நல்ல வாய்ப்புகளை நழுவ விட மாட்டேன்.